பாஸ் ஆகணும்னு 15 அழிச்சிட்டு வந்து மொட்டை அடிக்க வச்சா நீ ஃபைல் ஆகிட்டியா? நான் என்னமோ பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்றேன். உன் பையன் மொட்டை அடிக்கிறதுக்கு பதிலா விட்டு அடிச்சுட்டா பாஸ் பண்ணிருப்பாண்டா. இதனால உங்க சொந்த பசங்க மூணாவது போயிருக்கீங்க. முதல்ல நான் சத்தியம் வாங்கிக்கிறேன். நாளைக்கு நடக்க போற குதிரை ரேஸ்ல 7ஆம் நம்பர் குதிரை முன்னாடி வரணும்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்குவீங்க. நான் 8ஆம் நம்பர் குதிரையில பணம் கேட்டீங்க. அப்ப நாங்களா எங்க போறோம் இந்த அழுதா கோயில் என்னிடமா கேட்கலாம்பா. போனமா சத்தியம் வாங்கணுமான்னு வர வேண்டியதானே. அங்க என்னையா பரவாயில்லன்னு பேச. சாரி மைலாட், மிஸ்டர் முருகன், பலு தர மாட்டேன், பீரோ அடிக்க மாட்டேன், டகுல் விட மாட்டேன், கப்தா அடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி முடியா? சரி, இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆமா, நீங்கள் பேசியது என்ன மொழி? உருது. ஐயா, நீ தமிழ் கடவுள் தானே, தமிழ் தெரியாது. நீ பேசுறது தமிழ்னா அப்ப அப்பையா பேசுறதெல்லாம் ஆட்கோடி மீட்டா அடுவா வீரத்தாலே கண்ணு குத்துருவேன். இவனை விட்டா இப்படியே பணத்தோன்னு பேசிட்டே இருப்பாங்க. டேய், கட்டி வாங்கிட்டல. இதோ நிற்கிறார் எனது கட்சிக்காரர் மிஸ்டர் முருகன். இவர் ஏமாந்திருக்கிறார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார், சீட்டிங் செய்யப்பட்டிருக்கிறார். 3 தான் ஒண்ணுதாயா மேட்டுக்கு வாயா. ஆமா, நான் மேட்டுக்கு விட்டா நீ வராத. வெளியே அழைச்சிட்டு அந்த பழத்தை இவரோட அண்ணன் கணேசனுக்கு கொடுத்து இவரை ஏமாத்திருக்காங்க. ஆகவே இவரோட அண்ணன் கணேசனை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். கணேசன் 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 மிஸ்டர் கணேசன், உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்கோம் தெரியுமா? வழக்கம் போல கையில கொள்கட்டை கொடுத்து தொப்புல ரூபாய் காயின் வச்சீங்க, அதுதானே? வேண்டாம், நான் கேட்கிறேன். கவர்மெண்ட்ல 5 ரூபாய் காயின் வச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அதெல்லாம் வைக்க வேண்டியதுடா. விலைவாசி ஏறி போச்சு தெரியுமா? மிஸ்டர் கணேசன், சம்பந்தம் எல்லாம் பேசாதீங்க. இது நீதிமன்றம். நான் மட்டும் நான் அஜித் ரசிகர் மன்றம் தான் சொன்னேன். பேசுறீங்க, உங்களுக்கு பெனால்டி கொடுப்போம். அப்படியே நெருக்கம் ஒரு பெனால்டி கொடுங்க. சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். நீ நாயரா, நீ சீக்கிரம் நாயரா, கூட்டிட்டு சும்மா வேண்டாம். மயிலம், எனக்கு ஒரு சந்தேகம். நான் அடிச்சு சொல்றேன், இவர் கணேசனே இல்ல. கணேசன் இல்லாம மைக்கேல் ஜாக்சனும் சொல்ல. கணேசன் தான் தொப்பை இருக்கணும். ஆனா இவர்கிட்ட தொப்பையை காணுங்க. அது ஒண்ணு இல்ல, என் கட்சிக்காரர் தினமும் ஜிம்முக்கு போய் தொப்பையாக்கி வச்சிருக்கிறாரு. அப்படித்தானே மிஸ்டர் கணேசன்? மயிலா, இவரை பார்த்தா தொப்பையை பார்த்தா மாதிரி தெரியல, பாட்டு கொஞ்சம் மாதிரி இருக்காரு. அது எப்படி தானேயா தும்பிக்கை இருக்குல்ல, அவதான் கணேசன். நீ மூடிட்டு போய் உட்காரு. மிஸ்டர் சபாபதி, நீங்க கணேசன் தம்பியா அளவு தெரியும். ஓகே மயிலா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நம்ம பொண்ணு தங்கச்சி மூக்கு ஓடிதானே, அவன் எப்படி இருக்கா? சொன்னா என்ன பண்ற? நீங்க தானே விசாரிக்க சொன்னீங்க, அதெல்லாம் விசாரிச்சு அப்படியே மெடிக்கல் ஷாப்ல போய் ஆர்லிஸ் பாட்டில் நாளைக்கு சாத்துக்குடி வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. எங்கேயா போற? ஒழுங்கா கேல்சியம் சரியா? எஸ் யுவர் ஆனர். ஆமா, உன் பேர் என்ன? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சண்முகன், ஆறுபடையப்பன், இப்படி பல பெயர்கள் எனக்கு உண்டு. இதில் நான் எந்த பெயரை சொல்ல? ரேஷன் கார்டு என்ன பெயர் இருக்கா அது சொல்லு. எனக்கு ரேஷன் கார்டே இல்லையப்பா. மல்லி தெய்வாங்க 2 வீடு இருக்குது. ரேஷன் கார்டு அவர்கிட்ட கார்டு இருந்தா கிருஷ்ணாய் சக்கரை எல்லாம் வாங்கி விற்கலாம் பாருங்க. இவர் என் கேச திசை திருப்ப பாக்குறார். சாத்தானே முதல் திருப்புறாரா இல்ல பீட்டானே முதல் திருப்புறாரா? அதெல்லாம் பாக்குற நீ என்ன சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒழுங்கா விசாரிக்க போறியா? ஓகே மயிலாட். ஏப்பா, நீ முருகன்னு சொல்றிய, வேலை எங்க? வேலா டீ வாங்க கடைக்கு போய்க்கிறாப்பா. நான் அந்த வேலை கேட்கிறேன். உன் கையில வச்சிருக்கிய தங்க வேலை, அந்த வேலை கேட்கிறேன். அது கேட்கிறேன். எதிர்க்கிறப்பா, உங்க வேலை எடுத்து போய் சேர்த்து கையில அடமானம் வைப்பான். இவன் தொழிலே அதானே. என்ன கேச திசை திருப்ப பாக்குறாங்க? சுத்தி வச்சு போட்டா மண்ட போட்டு மூடிட்டு போய் உட்காரு. அப்புறம் நீ எப்படி விசாரி? தேங்க்யூ மைலா. இந்த வழக்கு சம்பந்தமா முருகனோட நைனாவை நான் விசாரிக்க விரும்புறேன். முருகனோட நைனா, முருகனோட நைனா, முருகனோட நைனா. உன் பக்தியை வைக்கணும். என்ன வாரம்? பல்லா வாரம், மாத வாரம், ஐநா வாரம், 3 வாரத்துல ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. இந்த நேரத்தில் கவர்னர்தா கேள்வி கேட்டா மகனால சுவாய் கேட்டா செய்திக்கு போயிட்டே இருப்பாங்க. இவர் கோர்ட்டுக்கு ஆயுதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இவரை பொட்டால போடுங்க. ஒருத்தம் போடுறீங்க, பெரிய சைஸ் போட்டாலும் போடுங்க. அப்பதான் இருக்கும். உடவுக்கும் கோர்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீ உடனே கோர்ட்டுக்குள்ள விட்டு அடிச்சு தொட்டா என்ன யாரும் அடிச்சு தட்ட முடியாது. நான் யார் தெரியுமா? விட்டு போன இரும்பு கேட்டு மாதிரி இருக்கிறான். நீ எல்லாம் அற்ப கேட்ட அமைக்க போறேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் அப்பறம், நீங்க
விசாரிங்க. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் சிவன், உலகத்தை சுத்திட்டு வரணும்னா எத்தனை லட்சம் செலவாகும் தெரியுமா? நீ என்னடா 2 ரூபா மாம்பழத்தை காட்டி உலகத்தை சுத்திட்டு வரணும் அந்த அரியா புள்ளைய ஏமாத்தி இருக்கேன். நான் ஒண்ணு ஏமாத்தல. அப்ப பொட்டிகள்ல திருட மாட்டியா? இல்லையப்பா, தாய் தந்தை தான் உலகம் என்பதை உணர்த்தவே இப்படி ஒரு நாடகத்தை போட்டேன். நாடகத்தை எங்க போட்டீங்க? காமராஜர் அரங்கத்துல போட்டீங்களா? சீரணி அரங்கத்துல போட்டீங்களா? டிஜி வைஷ்ணவ காலேஜ்ல போட்டாங்க. நீங்க பாட்டுக்கு தாய் தந்தையை சுத்தினா உலகத்தை சுத்தினா மாதிரி சொல்றீங்க. அப்படி கொலம்பஸ் நினைச்சிருந்தா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பாரா மிஸ்டர் சிவன்? அப்படின்னா இப்ப இருக்கிற பசங்க தாய் தந்தை தான் உலகத்தை சுத்துறது இல்லையா? எங்க சுத்துறானுங்க? பிகர் தான் உலகம் சுத்துறாங்க. விடுங்க. இவ்வளவு பெற்றிக்கும் காரணமான அந்த மாம்பழம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது? சேப்ப மரத்துல கிடைச்சது. மாம்பழம் மாமரத்துல தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நோய்வளான இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது மாம்பழ சீசனே அல்ல, இழந்த பழ சீசன். இவருக்கு மட்டும் எப்படி மாம்பழம் கிடைத்தது? என்ன கேட்டா எதுக்குன்னா தெரியும். நாரதரை கேளு, அவர் தான் கொண்டு வந்து கூட்டாடி. நாரதர் கூட்டியா? நாரதர் 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 நாராய் நாராய் நாராய். நாரதர் உன்னை கூப்பிட்ட நீ மட்டும் தான் வரணும். நான் கூப்பிடுறேன். இருக்கா மிஸ்டர் நாரதர்? இவங்க குடும்பத்தை 4 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சோம். ஒரு டசன் மாம்பழம் வாங்காம ஒரே ஒரு மாம்பழம் வாங்கிட்டு போய் ஒத்துமையா இருக்க குடும்பத்திலேயே சண்டையை மூட்டி விட்டுங்க. நீங்கள் நினைப்பது போல் டசன் கணக்கில் வாங்க அந்த மாம்பழம் ஒன்றும் பங்கடப்பள்ளி அல்ல. பங்கடப்பள்ளி இல்லைன்னா உயர்நிலை பள்ளியா? 2மே இல்லை. அது யாருக்குமே கிடைக்காத ஞானப்பழம். ஞானப்பழத்தை சாப்பிட்டால் ஞானம் வரும். ஞானப்பழம் சாப்பிட்டா ஞானம் வரும். புளியாமழம் சாப்பிட்டா புளி வருமா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த ஞானப்பழத்தை சாப்பிட்டா ஞானம் வரும்னு சொன்ன நீங்களே சாப்பிட வேண்டியது தானே? ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க? அப்போ அவங்க குடும்பத்தை யாருக்குமே ஞானம் இல்லைன்னு குத்தி காட்டுறீங்க. நானே பெரிய கலவு ஊட்டின்னு பார்த்தா நீங்க எனக்கு மேல கலவு ஊட்டியா இருக்கும் போல இருக்க. நாராயணன் நாராயணன் எங்க இது நாராயணன் வந்து டிஃபன் வாங்கி சொன்னாரு. நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த கதையே வேணாம். கூடுதல் இல்லை. இவரான இந்த ஆளுக்கு நல்லா இருக்க குடும்பத்தை கலைக்கிறதே தானே. இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. யோ, தண்டனை தான் ஒண்ணு வேணாயா. பழத்தால ஏற்பட்ட பிரச்சனை பழத்தாலே தீர்த்து வைக்கிறேன் பாரு. முருகா, உனக்கு பழம் தானே வேணும்? ஆமா. கணேசா, நீ பழம் விடு. முருகா, நீயும் பழம்